ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ரேண்டமான ஹால் வீடியோ இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணலாங்கும்போது ஸ்கின் கேர் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ இதுக்கு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கின் வந்து உண்மையாகவே வந்து ஸ்டேபிளான ஸ்கின்னே கிடையாது. ஸ்கின் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஆக்னே ப்ரோன் ஸ்கின். ஸோ கஷ்டப்பட்டு ஆக்னேஸ்லாம் வரவிடாமல் அந்த ஸ்கார்ஸ் எல்லாம் வந்து ஃபேட் ஆகிட்டு பிளாக் ஸ்பாட்ஸ்லாம் இல்லாமல் கிளியராக ஒரு டைமில் வச்சுருப்பேன். பட் வந்து பார்த்திங்கன்னா அது என்னால் ஒரு 6 months கூட சஸ்டெயின் பண்ணி கொண்டு வர முடியாது. அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் ஆயிரும். நான் அதுக்கு வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான், லைக் க்ரீம் ஏதாவது யூஸ் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டைம் வந்து எனக்கு உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ இவ்வளோத்துக்கு அப்புறமும் எப்படி வந்து ஸ்கின் அதே மாதிரி இருக்குது அப்படின்றது சுட்டு எதுவும் வரக்கூடாது. ஸோ என்னடா இது 2 மாதமாக மூஞ்சியில் எந்த க்ரீம் ஒரு மாய்ஸ்சரைசர் கூட போடல, ஆனால் எப்படி நம்ம ஸ்கின் அதே மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் டவுட்டாகவே ஆயிடுச்சு. அப்படியே தான் இருக்குது இப்போ வரைக்கும், பார்ப்போம். அப்புறம் வந்து முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க கூட ஸ்கின்ல நிறைய சேஞ்சஸ் இருக்குன்ற மாதிரி கேட்குறீங்க, லைக் ஃபேஸில். ஸோ நான் உங்களுக்கு நம்பலைன்னா ஒரு பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். கரெக்டாக 2 years பேக், 1 year பேக் எல்லாத்தோட பிக்சருமே பாருங்கள். அவ்வளோ டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கும். டார்க் ஸ்பாட்ஸ் இருக்கிறதுனாலே காரணம் என்னன்னா பிம்பிள் வந்திருக்கும். ஸோ அவ்வளோ பிம்பிள் வந்திருக்கும், டார்க் ஸ்பாட் வந்திருக்கும், போர்ஸ் அவ்வளோ பெருசாக இருக்கும். பட் இப்போ வந்து போர்ஸ் இருக்குது, ஸ்டில் இன்னும் இருக்குது. நான் ஏதாவது இயரிங்கு நெக்லஸ் இதெல்லாம் காமிக்கணும்னு கிட்ட போனால் ஐயோ என்னடா இப்படி இருக்குன்னு பார்ப்பேன், இப்போயே பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து போர்ஸ் வந்து இருக்க தான் செய்யுது. போர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகாது, லைக் ஃபுல்லாக அப்படியே கவர் ஆகாது. நான் டெர்மட்டாலஜிஸ்ட் இப்போ ரீசெண்டாக கன்சல்ட் பண்ணியிருந்தேன். அவங்கள்ட்ட கேட்டப்பவே சொன்னாங்க போர்ஸ்க்கு வந்து ஏதோ ஒரு லேசர் ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணுன்ற மாதிரி. ஐயோ ஆளை விடுங்கடா சாமி, எனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் வேணாம், நான் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சரி நம்ம ஏதாவது க்ரீம்லாம் பண்ணி நம்ம ஆன்டி ஏஜிங் க்ரீம்லாம் யூஸ் பண்ணோன்னா அது கொஞ்சம் மினிமைஸ் ஆயிரும். ஸோ அதனால் அப்படியே போயிட்டுருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக டார்க் ஸ்பாட் இந்த இங்கே ஒரே ஒரு டார்க் ஸ்பாட் இருக்குது, அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்துச்சு, ஒரு பெரிய கொப்பளம். ஸோ அதோடது. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி டார்க் ஸ்பாட் வந்து எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நீங்கள் நினைப்பீங்க நான் ஃபுல் மேக்கப்பில் இருப்பேன்னு, சத்தியமாக நான் ஃபுல் மேக்கப் கிடையாது. இங்கே பாருங்கள், பிரைட்னஸ் இருக்குது ஒத்துக்கிறேன், இவ்வளோ கலரெல்லாம் இருக்க மாட்டேன். தெரியுதா? ஸோ லிப்ஸ்டிக்கு ஐ மேக்கப் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஃபேஸ்லலாம் எதுவுமே பண்ணல. ஸ்கின் கேருக்கு வந்து இந்த ஸ்டைல் மியூசிக் மட்டும் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருக்கேன். அது வந்து அதுவும் இந்த லைட்டும் பட்டுச்சுன்னா கொஞ்சம் ஸ்கின் வந்து கிளாஸியாக தெரியும், அதுக்காக. இந்த மாதிரி இத்தனை வருஷத்தில் நிறைய க்ரீம் யூஸ் பண்ணி ஓரளவுக்கு எந்த சீரம் எந்த மாதிரி ஒர்க் ஆகும், எந்த பிராண்ட் சூஸ் பண்ணலாம், எது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்றது வந்து கொஞ்சம் என்னால் சொல்ல முடியும். பட் அப்படி உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சீரம் பற்றி வேணும், பிராண்டு உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும்ன்றதை உங்களுக்கு சொல்லணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சீக்கிரமாக வந்து நெக்ஸ்ட் மந்தில் கொஞ்சம் நிறையா ரெஃபர் பண்ணி என்னோடய ஓல்டு வீடியோஸ் நானே நிறையா ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே ரெஃபர் பண்ணதுனால எனக்கு கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி என்ன சீரம் பற்றி ரிவ்யூ வேணும், அதில் எந்த பிராண்ட் பெஸ்ட்டு, அது எல்லாமே நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரீசெண்ட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஜனவரி வந்து நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வீடியோ ஷேர் பண்ணிப்பேன். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நவம்பர் டிசம்பர் வரைக்கும் யூஸ் பண்ணதான். ஸோ இந்த ஜான்வரி ஃபெப்ரவரி இந்த ஃபுல்லாகவே எந்த ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமே என் ஸ்கின்னில் கிடையாது. மார்ச்சில் இருந்து தான் வந்து நான் ஸ்கின் கேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அந்த பாஸ்ட் 2 month வந்து அந்த சுச்சுவேஷனில் இல்லை, அதனால் எந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணல, பேசிக் மாய்ஸ்சரைசர் கூட யூஸ் பண்ணல. ஸோ இந்த மார்ச் ஃபஸ்ட்லேருந்து நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் காமிக்கல. ஸோ அதெல்லாம் சில ரீசன்னால் காமிக்கல. யூஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஓகேனா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நானே இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல, அதனால். ஸோ எப்பயும் போல் வந்து நான் ஃபேஸ் வாஷ்க்கு வந்து மம்மா எர்த்தோட ஃபேஸ் வாஷ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரைஸ் வாட்டர் ஃபேஸ் வாஷ். சேம் அதுலேயே வந்து மாய்ஸ்சரைசர் இருக்குது, பட் அந்த மாய்ஸ்சரைசர் இப்போ நான் யூஸ் பண்ணல. இந்த மம்மா எர்த்தில் இருக்க இந்த டோனர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தோடனே இதை டெய்லியும் பண்ணுறதுக்கு மறந்துடுறேன். அண்டு செம்ம சோம்பேறித்தனமாக இருக்குது இது பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் வந்து இந்த காட்டன் ஸ்பாஞ்சு ஜுடியோலேருந்து வாங்கி வச்சுருக்கேன், பெரிய பேக்கு. அதில் நிறையா இருக்குது. ஸோ அந்த பேடில் தொட்டு அந்த பேடையும் காலி பண்ணணும், இது வந்து எனக்கு ஸ்கின்னுக்கு போகணும். ஸோ அதனால் அதை தொட்டு வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுவேன். டேப் பண்ணி விட்டுட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் அடுத்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அட்லீஸ்ட் வீக்லி 3 times நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ ரீசெண்டாக தான் இந்த மம்மா எர்த்தோட டோனர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், லைக் ஒரு நவம்பர் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ மார்ச்லேருந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த குக்கும்பர் டோனர் ரொம்ப 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 நல்லாயிருக்கு. அது ஒரு 3 டப்பா காலி ஆகிடுச்சு, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்தது, அதனால் இது மாறியிருக்கேன். ஸோ அதோட ரிவ்யூ கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். எவ்ரிடே எல்லா நாளும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னைல் மியூசின் எசன்ஸ் தான். இது வந்து இது செகண்ட் பாட்டில், இதுவும் முடிய போகுது. சீக்கிரமாக வந்து ஆஃபர் போடையில் வாங்கணும். அண்ட் மெயினாக இது எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ அமேசானில் கூட சேல் போயிட்டுருக்கு. அந்த சேலில் நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு 50 to 80% ஆஃபர் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்னா. ஸோ அதுலேயுமே இது அவைலபிளாக இருக்குது. ஒரு 900, ஃபஸ்ட்டில் 1000 கிட்ட இருந்து இப்போ ஒரு 900 அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இது நல்லா ஒர்க் ஆகும். பட் இதுவுமே வந்து ஜான் ஃபெப் யூஸ் பண்ணல, மார்ச்லேருந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதான ரெகுலர் ப்ராடக்ட் ஆகிடுச்சு இப்போது.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசர். ஸோ மாய்ஸ்சரைசர் வந்து மார்னிங் ஸ்கின் கேரில் அவ்வளோவா நான் இன்க்ளூட் பண்ணுறதே இல்லை. எனக்கு எசன்ஸே ஓகேவாக இருக்குது, டோனர் எசன்ஸ் ஓகேவாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன், அதாவது நைட் ரொட்டீனில் தான் வந்து இந்த மாய்ஸ்சரைசர் இன்க்ளூட் பண்ணுறேன். செராவே இதுவும் வந்து தீரப்போகுது. இது சின்ன பேக் அமேசானில் தான் வாங்கினேன், $399. அமேசானில் ரீசெண்டாக தான் செராவே வந்து லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ணதுமே வாங்கின ப்ராடக்ட் தான் இது. இப்போ வந்து தீரப்போகுது. நிறைய மாய்ஸ்சரைசர் இடையில மிக்ஸ் பண்ணி போடுறதுனால அவ்வளோ சீக்கிரம் ஒரு டியூப் எடுத்தோமா தீத்தோமா தூக்கி போட்டோமான்னு இருக்காது. அப்படியே ரொட்டேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இது யூஸ் பண்ணுறதுனால. நான் சத்தியமாக வந்து மேக்கப் ப்ராடக்ட்லாம் அவ்வளோ வாங்கவே மாட்டேங்க. நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இல்லை, ஏன்னா எனக்கு மேக்கப் போட தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல 1000 பிரச்சனை இருக்கா, அதனால மேக்கப் போட்டால் ஒரு வேளை சேராதோ அந்த மாதிரி வந்து நான் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் எல்லாமே சேர்த்து எனக்கு ஸ்கின் கேர் யூஸ் பண்ணவும் பிடிக்கும், அது வாங்குறதுக்கும் பிடிக்கும். ஸோ அதனால தான் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் மற்ற எல்லா இப்போ மமாஎர்த் மாய்ஸ்சரைசரை கம்பேர் பண்ணும்போது கூட செராவே வந்து எனக்கு பெட்டராக தான் தெரியுது. செராவே ஏன் பெட்டராக தெரியுதுன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செரமைன் மாய்ஸ்சரைசர் அண்ட் வந்து ரொம்ப திக்காக கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ திக்காக இருக்கும்போது ஒரு பயங்கர திக் லேயராக வந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ எதில் இருந்துன்னு கேட்டிங்கன்னா அதான் மேட்ரு. ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னுக்கு சாலிசிலிக் ஆசிட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணேன், இப்போ பண்ணுறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலிசிலிக் டியூப் யூஸ் பண்ணுவேன். ஸ்லிக் ஜெல் 1% இது யூஸ் பண்ணுவேன். ஸோ இது எப்போயாவது வீக்லி ஒன்ஸ் ட்வைஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் பவர்ஃபுல்லானது. 1% தான், பட் பவர்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கும் எனக்கு வந்து சாலிசிலிக் என்னோட ஸ்கின்ல வந்து ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து பழகுனது தான். பட் ஸ்டில் எல்லாருக்குமே இது கொஞ்சம் எஃபெக்டிவான ஒரு இன்க்ரீடியன்ட்டு. ஸோ அதனால் இதிலேருந்து நல்லா நம்ம ஸ்கின்னை வந்து ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எது யூஸ் பண்ணுறனோ இல்லையோ, நாள் அப்புறம் வந்து பென்சைல் பெராக்சைட் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் செராவே தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸ்ட்ராங்கான ஜெல் இல்லை சீரம் அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் செராவே வந்து உங்கள் கூட சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் பார்த்துக்கும். ஏன்னா இந்த மாதிரி எந்த ஸ்ட்ராங்கான ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்கள் ஸ்கின் வந்து பயங்கர ட்ரை ஆயிரும். அப்புறம் பேச்சியாக வரும். அது பெரிய பிரச்சனை. அப்புறம் திரும்ப ஒரு மாதிரி வந்து ரெட்டிஷ் ஆகும். ஸோ அது எல்லாமே இது கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ இதையும் வந்து சாண்ட்விச் மெத்தடில் ஸோ ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செராவே அப்ளை பண்ணிவிட்டு சாலிசிலிக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செராவே அப்ளை பண்ணுவேன். ஒரு சாண்ட்விச் மெத்தடில். ஸோ ஸ்கின் வந்து இன்னும் ட்ரை ஆகாமல் பார்த்துக்கும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதை சொன்ன மாதிரி நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். அண்ட் மெயினாக ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு பிம்பிள் வர மாதிரி இருந்தது போன வாரம். இந்த இடத்துல வச்சேன். லைட்டாக அந்த இடத்துல வந்து தோல் பிரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே காணாமல் போயிடுச்சு. ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் இன்ட்ரடியூஸே பண்ண போகிறீங்க உங்கள் ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி சாலிசிலிக்கு, ரெட்டினால் இல்லை நயாசினமைட் இதெல்லாம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து காஸ்மெட்டிக்கில் இருக்குதுல்ல, இதெல்லாம் வந்து ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட்டு. காஸ்மெட்டிக்ஸில் இருக்க அந்த 1% ப்ளம்மோடது, ஆர்டினரி, மினிமலிஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் போயிடுறது பெட்டராக இருக்கும். ஸோ அதான் அந்த மாதிரி ஏதாவது சஜஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ மெயினாக இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா வந்து அழகு கூடணும் அப்படிலாம் கிடையாது. ஸ்கின் வந்து பயங்கர டேமேஜ் ஆயிரும் இதெல்லாம் பண்ணலைன்னா. ரொம்ப ஆல்ரெடி வந்து இதெல்லாம் பண்ணதுனால ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக மாறிடுச்சு. ஸோ இப்போ திடீர்னு நம்ம எதுவுமே பண்ணாம விட்டோம்னா ஒரு மாதிரி ஸ்கின்னே ரொம்ப ட்ரையாக, ஒரு மாதிரி ரெட்டிஷாக, பேல் கலரில் இந்த மாதிரிலாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எனக்கு பர்சனலாக இருக்குது. நீங்கள் அதை ஃபீல் பண்ணிக்கங்களான்னு தெரில. ஸோ அதனால தான் இதெல்லாம் கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு. பட் இப்போ மார்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கேன். இது வந்து கெமிக்கல் பீலிங் சொல்யூஷன் AHA 30 BHA 2 ஆர்டினரியிலேருந்து. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு 2 ட்ராப் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஒரு ஸ்கின்னுக்கு வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுற மாதிரி. என்னன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். கொஞ்சம் இது தப்பாக்கப்பா பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சொல்லி முடிஞ்சிச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். என்னதான் எக்ஸ்ஃபோலியேட் சீரமாக இருந்தாலும் எடுத்தோடனே இதை யூஸ் பண்ண வேணும்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பேசிக் ஸ்கின் கேர்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதாவது விட்டமின் சி, ஹயாலஜல் இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன சீரம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுறது தான் பெட்டராக இருக்கும். அண்ட் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்வல், அது வீக்லி ஒன்ஸ் தானே யூஸ் பண்ணுவேன். ரீக்வலோட சன்ஸ்க்ரீன் இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதுங்க. இது வந்து ரீசெண்டாக வாங்கினது தான் நினைக்கிறேன். எங்கேயோ இருந்து தேடி பிடிச்சி எடுத்தேன். இது ஒன்று தான் இப்போ சன்ஸ்க்ரீன் என் கையிலேயே மாட்டியிருக்கு. ஸோ அதனால் இதுதான் இப்போ யூஸ் பண்ணுறேன். நான் சொல்லியிருக்கேன்ல சன்ஸ்க்ரீன் ஃபஸ்ட்லாம் ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு வந்து சோம்பேறியாக இருக்கும் அப்படி இப்படின்னு. பட் இப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் மார்ச்லேருந்து தான் ஸ்கின் கேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வந்து 2 மாதம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்ததே பெரிய விஷயம். திரும்பவும் நான் ஏதாவது வேலை பார்த்துட்டு திரும்ப நான் கண்டுக்காமல் விட்டேன்னா மோசமாயிரும். ஸோ கிராட்டிடியூடோடு இருக்கணும்ல, அதனாலே வந்து ப்ராப்பராக சன்ஸ்க்ரீனையும் இன்க்ளூட் பண்ணிட்டேன். அண்ட் மெயினாக இப்போ வந்து மார்னிங் வெயில் படுற மாதிரி நிற்கிற மாதிரி இருக்குது. ஏர்லி மார்னிங் 7 to 9 இருக்குல்ல, ஸோ அந்த வெயில் படுற மாதிரி ஒரு 1/2 hour 1 hour நிற்கிற மாதிரி இருக்குது. டயட்டும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் ஒர்க் அவுட்டு, வாக்கிங்கு அந்த மாதிரிலாம் பண்ணும்போது சன்ஸ்க்ரீன் வந்து மஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா நைட்டு சாலிசிலிக் ஆசிடை போட்டுட்டு காலையில் சன்ஸ்க்ரீன் போடாமல் நான் வெயிலில் சுற்றிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஃபுல்லாக 3ஆவது நாளே வந்து மூஞ்சி பார்க்க முடியாமல் ஆயிரும். ஸோ அதனால் சன்ஸ்க்ரீன் நல்லா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்லாம் வந்து இந்த அப்புறம் வந்து பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மமாஎர்த்தோட
மம்மா எடுத்தோட இந்த லைட் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஃபேஸ்க்கு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் எனக்கு ஏதோ இது ஃபேஸ்க்கு ஓகேன்னு தோணலை. அதனால் வந்து ஹேண்ட்ஸு பயங்கர ட்ரை ஆகிடுது, இப்போவே ட்ரை ஆகிடுது, இந்த ஏசி லைட்டாக படுதில்ல அதுக்கே. ஸோ அதுதான் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதான் கைஸ் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அண்ட் வந்து இதுதான் இப்போது March 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்க ரொட்டி. ஏதாவது உங்களுக்கு ஒரு டீட்டெயில் ரிவ்யூ தேவைப்படுச்சுன்னா மறக்காமல் அந்த சீரம் கமெண்ட் பண்ணுங்கள். மீட் பண்ணுறேன். பாய்.